திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே ஹர மகாதேவ. அன்பர்களே, சங்கரன்கோயில் சைவ சித்தாந்த சபையினுடைய 256வது உழவாரப்பணி திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கோட்டியப்பர் திருக்கோயில், சிவகாமி அம்பாள் சமேத கோட்டியப்பர் திருக்கோயில்ல இந்த உழவாரப்பணி நம்முடைய சைவ சித்தாந்த சபையினுடைய 256வது உழவாரப்பணி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த கோயிலுடைய அமைப்பை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய உழவாரப்பணியினுடைய சிறப்பு என்னன்னா, தரை வேலைகள் எல்லாமே நம்ம பார்க்கறது. இந்த வெள்ளை அடிப்பு இந்த மாதிரி வேலைகள் பார்க்கறதுக்கு நம்ம அந்த வேலைகள் நம்ம எடுக்காம, ஏன்னா அதுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு குரூப்புகள் இருக்கிறாங்க. தரை வேலைகள் மட்டும் நம்ம பார்க்கறது, அதை நம்ம சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். அது தவிர ஒவ்வொரு கோயில்லையும் உழவாரப்பணி பண்ணிட்டு அங்க இருக்கிற மூர்த்திக்கு வந்து அபிஷேகம் அலங்கார காரியங்கள் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். இதான் கோட்டியப்பர் கோயிலினுடைய கொடிமரம் எவ்வளவு அற்புதமா இருக்குது பாருங்க. நந்தி மண்டபம், அடுத்து பெரிய மணிமண்டபம் வந்து ரொம்ப பெரிய மணிமண்டபம், அருமையான மணிமண்டபம் பாருங்க. இந்த அருமையான திருக்கோயில்ல இன்னைக்கு நம்முடைய சைவ சபையினுடைய 256வது உழவாரப்பணி நடந்துட்டு இருக்குது. வெயில் அதிகமா இருக்கு, அதனால எல்லாம் கொஞ்சம் மக்கள் வேலை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அருமையான தெப்பக்குளம். இந்த கோயில்ல பச்சை தண்ணி, நம்ம சொல்லுவோம்ல பச்சை தண்ணி சொல்றோம் இல்லையா, தண்ணி அப்படியே பச்சையா இருக்குது. உபசந்நிதியாக பக்கத்துல வந்து சொக்கநாதர் மீனாட்சி அம்பாள் சொன்னது சொக்கநாதர் திருக்கோயில். இந்த கோயில்ல இது வந்து அந்த கோயில் பிரகாரத்திலேயே உள்ள இருக்குது. நம்ம பிரகாரத்துல எல்லாம் இந்த தர வேலைகள் எல்லாம் பாக்குறோம். இந்த பூஞ்செடிகளை எல்லாம் விட்டு மற்றபடி புல்களை எல்லாம் செதுக்கி, அது மட்டும் இல்லாம கோயில்ல உள்ள சாமிக்குரிய ஆபரணங்கள் இது பாருங்க, நாகாபரணம் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. நாகாபரணம், திருவாச்சி, அது மட்டும் இல்லாம இந்த விளக்குகள் இதெல்லாம் நம்ம தேய்க்கிறோம். இதெல்லாம் அதுக்குன்னு இந்த விளக்கு தேய்க்கிறது பாருங்க, அப்படியே நல்லா எவ்வளவு மங்கி இருந்தாலும் அதை அப்படியே பிரகாசமாக்கி நல்லபடியா பண்றது. எல்லாம் விளக்கு தேய்க்கிற பணிகள் நடந்துட்டு இருக்குது. இந்த அருமையான கோயிலினுடைய சிறப்பான விவரத்தை நம்ம, இது வந்து இன்னொரு சொக்கநாதருக்குரிய மகாபாரதம் தனியா இருக்குது. சொக்கநாதருடைய திருக்கோயில், ஏன்னா நம்ம மூலமூர்த்தியை படம் எடுக்க கூடாதுங்கிற காரணத்தினால நம்ம அப்படியே தனியா வச்சிருக்கிறோம். அருமையான ஞானசம்பந்த பெருமானுடைய திருநீட்டு கடிதத்துல ஒரு பாசுரத்தை எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. இருக்கிற குழந்தைகள் இப்ப வந்து ஒரு சின்ன பிரேக், அந்த நேரத்துலதான் இந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்காக எல்லாம் அந்த பிரேக்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வெயில் அதிகமா இருக்கு, ஆனா அந்த வெயிலையும் பொருட்படுத்தாம அங்க பாருங்க, வெயிலையும் பொருட்படுத்தாம அப்படியே இருந்து அந்த தெப்பத்து கரையில இருந்து எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் நம்முடைய அடியார் பெருமக்கள் எல்லாம் உத்வேகமான அடியார்கள். அருமையான உழவாரப்பணி 256வது உழவாரப்பணி சங்கரன்கோயில் சைவ சித்தாந்த சபையினுடைய உழவாரப்பணி சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. இந்த கோயிலினுடைய பெருமை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவ.